ஹாய் விவர்ஸ், இப்போ நம்ம கோவக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சாதம் வடித்து வச்சுக்கோங்க, கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, வேர்க்கடலை அரைச்சிக்கோங்க, ஆயில் தேவையான அளவு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வரமிளகாய் மூணையும் வறுத்து இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க, உப்பு தேவையான அளவு, தாளிக்க கடுகு, கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை போடுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இது வேகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை போடலாம். அப்புறம் கடலைப்பருப்பு பொடி நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு, நல்லா கிளறி விடுங்க. இப்போ சாதம் போட்டு கிளறுங்க. நமக்கு பச்சரிசி வேணாலும் இது போட்டுக்கலாம். தாளிக்க கடாயில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, சாதத்தில் போடுங்க. சுவையான கோவக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.